கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உண்மையாகவே லூக்கா நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 11 17 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த திருமறை பகுதிக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், ஹி கேம் டு மீ. அவர் என்னிடத்தில் வருவாரானால் அல்ல வந்தாரானால் என்னென்ன காரியங்கள் நடக்கும் சம்பவிக்கும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த பகுதி நாம் யாவருக்கு தெரிந்த ஒரு பகுதி. நாயின் என்கிற ஊருக்கு செல்கிறார். அங்கே ஒரு வாலிபனை அடக்கம் பண்ண அவனுடைய தாயும் அந்த கிராமத்தாரும் வருகிறார்கள். இயேசுவானவர் அதை சந்தித்து, அந்த கூட்டத்தை சந்தித்து அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார். இதுதான் அந்த திருமறை பகுதியாகும். ஆகவே இந்த பகுதியிலிருந்து நான் 3 காரியங்களை சொல்கிறேன். when he came, it was a time of death. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மரண அந்த துக்க சூழ்நிலையிலே நம்மை தேடி வந்தார். உண்மையாகவே என் வாழ்க்கையிலே 4 முறை மரண விளிம்பு வரை சென்றேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னை சந்தித்து இம்மட்டுமாக ஜீவிக்கும்படி உதவி செய்தார். உண்மையாகவே ஆண்டவர் நாயினூருக்கு செல்வது மகிழ்ச்சியான ஒரு நேரம் அல்ல. கானா ஒரு கல்யாண வீட்டிலே மகிழ்ச்சியான ஒரு காலம். ஆனால் இது துக்கம் அல்ல புலம்புகிற ஒரு காலம். நாயின் என்கிற அந்த பேருக்கு பொருள் பியூட்டி, அழகு என்கிற பொருளாகும். ஆனால் நடந்தது என்ன? அங்கே அந்த விதவை, அவளுக்கு கணவன் இல்லை. அதே சமயத்தில் அந்த அவளுடைய ஒரே மகன் வாலிபன், அவன் இறந்து போனான். அருமையானுள்ளே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அங்கு சென்ற பொழுது அந்த மனிதனை தொட்டார். அங்கு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுத்து அவனை உயிரோடு எழுப்பி தாயின் கையிலே கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்முடைய மரண சூழ்நிலையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்திலிருந்து விடுதலை, சாவின் விளிம்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு இன்னும் ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு ஆயுசை பெறுகிறோம். இரண்டாவதாக, when he came, it was a time of desperation என்று சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையிலே விரக்தியின் சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள், 11 17 வரை. அவள் விதவை, அப்படியானால் கணவன் இல்லை. அவளுக்கு ஒரே ஒரு மகன், அந்த மகன்தான். அந்த மகன் வாலிபன் என்று சொல்லப்படுவதனாலே அவனுக்கு திருமணம் முடிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே விரக்தியினுடைய சூழ்நிலையில் அந்த பெண் இருக்கிறாள். கணவன் இல்லை, மகன் இல்லை, வாழ்க்கைக்கு நம்பிக்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்வுக்குரிய அந்த நம்பிக்கையை தந்தார். நீங்கள் லூக்கா நற்செய்தி நூலை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த லூக்கா நற்செய்தி நூலை வாசித்தால் 7ஆம் அதிகாரம் 11 17 வரை வாசிக்கும் பொழுது 13 ஆண்டவராய் கர்த்தர் அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். பிறகு பாடையை தொட்டு அவனை உயிரோடு எழுப்பினார். அவனுடைய தாயின் கையிலே ஒப்புவித்தார். அருமையானே, நம்முடைய மரண சூழ்நிலையில் நம்மை தேடி வந்தார் ஆண்டவர். இரண்டாவது, நம்முடைய விரக்தியின் சூழ்நிலையில் நம்மை தேடி வருகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, வியாதியினுடைய உச்ச கட்டத்தில் இருக்கலாம். மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். உங்களுக்கு பிரியமானவர்களை இழக்க கொடுத்து அந்த துக்கத்தின் அந்த பள்ளத்திலே நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் செய்கிற தொழிலிலே நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நடுத்தருவிலே நிற்கிற நிலையில் இருக்கலாம். விரக்தியோடு இருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களிடத்தில் வருவாரானால் விரக்தியை மாற்றுவார். மூன்றாவதாக, when he came it was a time of deliverance என்று சொல்கிறேன். அவர் நம்முடைய வாழ்க்கையில வருவாரானால் நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 17 வாக்கியங்களை வாசித்தால் 2 groups met என்று சொல்லலாம். 2 கூட்டத்தார் ஒருவர் சந்திக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசுவின் தலைமையிலே சீடர்கள் கூட்டம் அந்த நாயினூர் ஊருக்கு செல்கிறது. ஆனால் நாயினூர் ஊரிலிருந்து ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக அந்த விதவையின்
அந்த தாயின் தலைமையிலே அந்த ஜனத்தார் எல்லாரும் வருகிறார்கள். 2 கூட்டத்தார் சந்திக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஆண்டவர் பின்னாலே வருகிற கூட்டம் ஜீவனோடு நித்திய ஜீவனை தருகிற ஒரு கூட்டம். அதே சமயத்தில் இந்த விதவைக்கு பின்னாலே சொல்கிற அந்த அடக்க ஆராதனையானது அது நம்பிக்கை இழந்த ஒரு கூட்டமாக காணப்படுகிறது. இந்த திருமறையை நான் வாசித்த போது ஒன்றை கற்றுக்கொண்டேன். 2 கூட்டத்தார் ஒருவர் சந்திக்கிறார்கள். 2 குமாரர்கள் ஒருவர் சந்திக்கிறார்கள். ஒருவர் யார் என்றால் பிதாவின் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவானவர். இன்னொன்று யார்? விதவியின் மகனான வாலிபனான ஒரு மகன். 2 மகன்களும் அல்ல 2 குமாரர்களும் சந்திக்கிறார்கள். ஒருவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், ஒருவனோ சாதாரண மனிதன். இந்த திருமறையை வாசித்த போது அங்கு 2 விதமான 2 sufferers, அதாவது துன்பப்பட்டவர்களை காண முடிகிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் மனுகுலத்தின் பாவத்தை அங்கே மீட்கும்படி தன்னே ஜீவ பலியாய் பாடுபடும்படியாக எருசலேம் செல்கிற குமாரனாய் இருக்கிறார். ஆனால் இவனோ அவன் மடிந்து அவன் அடக்கம் பண்ணுகிற அந்த நிலையில் இருக்கிறான். அருமையானவர்களே, இந்த திருமறையை வாசித்தால் முதலாவது அந்த பெண்ணை பார்த்து அழாதே என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த பெண்ணுக்கு சமாதானத்தை சொல்கிறார். அதே சமயத்தில் அந்த வாலிபனுக்கு ஜீவன் கொடுத்து அந்த பெண்ணுக்கு கரத்திலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு ஜீவன் கொடுத்தார், அவன் பேசினான். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களிடத்தில் வருவாரானால் மரண விளிம்பிலிருந்து உங்களை காப்பாற்றுவார், விரக்தியின் சூழலிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். அதே சமயத்தில் அவர் நம்மை தேடி வந்தால் விடுதலை கிடைக்கும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். நீர் என்னை தேடி வந்தபோது நான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டேன். இந்த செய்தியை கேட்ட மக்களும் உம்மை தேடி வரும்போது அல்லது நீர் அவர்களை தேடி வரும்போது நீர் அநேக அதிசயங்களையும் ஆசீர்வாதங்களையும் தரக்கூடியவர் என்பதை புரிந்து அர்ப்பணிக்க பலந்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.